அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் 618. அதில் நம்ம கொடுத்ததில் ஏபியில் 61 அப்படிங்கிற எண் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது எப்படி எங்கே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததில் அந்த எண்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எப்படி நம்மளுக்கு அந்த எண்ணை பாஸ் ஆணுச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய ரிசல்ட் 618, அதில் ஏபி 61 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று நான் வந்து டேட்டை ஒரு சின்ன மிஸ்டேக், டேட்டை வந்து இந்த இடத்துல 23 மாற்றுறதுக்கு மறந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நேற்று வந்து நான் கொடுத்தது வந்து 6191 அப்படிங்கிற எண்ணு நான் நேற்று வந்து கொடுத்தோம். சரிங்களா, 6191 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட் வந்து 2618. இதில் இடத்துல 2க்கு பதிலாக இந்த அங்கே 1 நான் கொடுத்துருக்கேன். 1க்கு பதிலாக 2, இங்கே 6, அப்படியே பி போர்டில் 1, இங்கே இடத்துல ஒரு போர்டு, அதாவது 2 போர்டு மட்டும் நேற்று எனக்கு நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்த போஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் விஷயம். 2618க்கு நான் வந்து 1619 ஆக்சுவலாக அப்படி தான் கணக்கு வரணும். ஆனால் 2618 எனக்கு டி போர்ட்லேயும் ஒரு நம்பர், சி போர்டில், டி போர்டில் வந்து ப்ளஸ்ஸு, சி போர்டில் வந்து மைனஸ் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் ஒரு சின்ன இடத்துல நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு. இதான் நேற்று நான் மெம்பர்ஷிப்பில் போட்ட போஸ்ட். அவ்வளோதான். பிசியை பொறுத்த வரைக்கும் 75ன்னு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க, நான் கொடுத்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 7, 9க்கு வந்து ஒரு வேளை 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா. இந்த மாதிரி தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது இப்படியே நீடிக்காது. கூடிய விரைவில் 4D அது டேரெக்டாகவே அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் இன்னும் எந்தெந்த நண்பர்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இதில் 064164141 நேற்று நம்ம எடுத்தது 3 கணிப்பு. 064164141 இதில் நம்ம இதில் பாக்ஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் 164 அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு 164 இல்லை 614 இல்லை 461 இல்லை 146 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். இதில் நம்மளுக்கு ஏபியில் 61 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஏபியில் 61 பாஸ் ஆகுது. இதுதான் நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில். நல்லா நீங்களும் பாருங்கள். நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதுல 2 செட்டு தான் அதிகபட்சம், அதுலேருந்து தான் எடுக்கிறோம். அதில் தான் நம்ம போர்டு வைஸ் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இன்றைக்கி யூரியா கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, இதே பேட்டர்னில் வரப்போதா இல்லை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் தெளிவாகவே சொல்கிறேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து இன்றைக்கிக்குரிய கணிப்புகளில் நம்ம வந்து காமனாகவே இப்போ ஒரு நாள் வந்து நம்ம இந்த ஃபார்மெட்டில் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு நாள் கம்பெனி ரிசல்ட் ஃபார்மெட்டில் வருது. ஆனாலும் இந்த தனலட்சுமி அப்படிங்கிற கம்பெனி வந்து கொஞ்சம் டஃப் தான். சொல்லப்போனால் இந்த தனலட்சுமி அப்படிங்கிறது வந்து முன்னாடி நம்ம எனக்கு தெரிஞ்சு 50-50 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் டஃப் தான். நம்ம எப்படி கணக்கு வச்சாலும் அவன் ஒரு வித்தியாசமாக தான் ஒரு அப்ரோச் பண்ணுவாப்புல எப்போவுமே. அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன், நான் வேறு ஒன்றும் இல்லை. தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி தான் என்ன தான் கணக்கில் வைப்பான் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. அது மட்டும் கேரண்டியாக சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 2 வார ரிசல்ட்டு அப்படின்னு ஜஸ்ட்டு எடுத்து தான் பார்க்குறோம். ஆனால் வந்து இதுலேருந்து நம்ம வந்து எதையுமே ஃபைனல் பண்ண முடியாது. அது மட்டும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு 4க்கு 7 இருக்குது அப்படின்னா 4க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே 2க்கு 3 இருக்குது. 4க்கு 7, 2க்கு 3. அடுத்தது பார்த்திங்கன்னா 2க்கு 9 அப்படின்னு பவரில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 0க்கு 1ன்னு ப்ளஸில் இருக்குது. இந்த இடத்துல 0க்கு 9ன்னு சொல்லிட்டு மைனஸில் இருக்குது. இங்கே 2க்கு 5ன்னு பவரில் இருக்குது. இதெல்லாம் எதையுமே வச்சு நம்ம கணிக்க முடியாது. அப்போ எதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கணிக்கிறது, எதை வச்சு தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இதுலேருந்து ஒரே ஒரு டி போர்டை மட்டும் நான் கணக்கில் எடுக்க போகிறேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 8க்கு 9, 9க்கு 979 979 8. ஸோ இதில் என்ன இருக்குன்னா 9க்கு 7, 7க்கு 9, 979 9க்கு 2 அப்படின்னு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து என்னவாக வரலாம். அதாவது இந்த இடத்துல டைரக்ட் பவர் தான். 9க்கு 7, 7க்கு 9, மேலே கீழே ஸ்ட்ரைட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3ஆக வரலாங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஐடியா தான். 2க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இந்த டி போர்டில் ஒரு தடவை பவர் வச்சா இன்னொரு தடவை ப்ளஸ் பண்ணிடுறாங்க, ஒரு தடவை பவர் வச்சா திருப்பி ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்படிங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 5னா 4க்கு 5ன்னு வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5க்கு 7 ஒரு தடவை ப்ளஸ் பண்ணால் 5க்கு 7ன்னு கொண்டு வராங்க.
இந்த இடத்துல பவர் வருது நம்மளுக்கு 9க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு பவர் வருது. அப்படிங்கும்போது 2க்கு ஆக்சுவலாக 5 பவரு, ஆனால் 5 வராமல் 4 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் 4 இல்லை 6 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 6 ஏற்கனவே நம்மளுக்கு போர்டில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் டி போர்டில் ஒரே ஒரு எண்ணு 4 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 4 அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 4 அப்படிங்கிற ஒரு எண் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ கடைசியாக வந்து நம்மளுக்கு தனலட்சுமியில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5315 அப்படின்னு வந்திருக்கு. 5315 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங் கடைசியில் லாஸ்ட்டே வந்து ரிசல்ட் வந்திருக்கு. 5315 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 5315 அப்படிங்கும்போது 5315 அப்படின்னு வரும்போது நம்ம இந்த 4 அப்படிங்கிறத பேர் பண்ணி ஜஸ்ட்டு பார்க்குறேன். ஆனால் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். 5க்கு 3 அப்படிங்கும்போது 4க்கு 2, 3க்கு 1ன்னா 2க்கு வந்து 0, 1க்கு 5 அப்படின்னா 0க்கு வந்து 4 அப்படின்னு இருக்குது. ஸோ 5315 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3னா 4க்கு 2, 3க்கு 1ன்னா 2க்கு 0, 1க்கு 5னா 0க்கு வந்து 4 அப்படின்ற மாதிரி வருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நான் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம இப்போ காமனாக இந்த இடத்துல என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். நேற்று இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் நம்ம எடுத்தோம். சொல்லப்போனால் 3க்கு 0, 3க்கு 0, 0க்கு 8, 8க்கு அப்படின்னா என்ன வரும்? 8க்கு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 858 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம நேற்று ஆக்சுவலாக இதை வச்சு தான் நம்ம கணிப்பு கூட எடுத்துருந்தோம். அதாவது 0க்கு 8 அப்படின்னா, அதாவது 3க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 1 தான் போவான்னு நான் கணக்கு எடுத்தபோது அவன் 5க்கு 8 திருப்பி ரிப்பீட் அடிச்சிட்டான். 858 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 858 அப்படின்னா அப்போ 8க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ ஒரு கணக்கு வரணும் இப்போ. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏ போல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், நேற்று வர வேண்டிய 1 இன்றைக்கி வரலாம். ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தா ஏ போர்டில் வந்து நம்மளுக்கு 1 தான் கணக்கு வருது. ஓகேவா? 1 கணக்கு வருது. அடுத்தது பிசி அப்படின்னு கணக்கு பண்ணால் இந்த பேட்டர்ன் படி வந்தால் நம்மளுக்கு வந்து 5க்கு 8, 58081, 5க்கு 8, 8க்கு 0, 0க்கு 8, 8க்கு வந்து 1. நான் நேற்று என்ன பண்ணேன்னா 8க்கு வந்து 1 இல்லாமல் 8க்கு வந்து ஒரு வேளை 3 வைப்பாங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணேன். ஆனால் 3 இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்னா ஜஸ்ட்டு 8க்கு 1ன்னு மாற்றிட்டான். 081 அப்படின்னா சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து 8க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 808, 5க்கு 8 ஒரு தடவை டைரக்ட் வந்தால் மேலே போனால் அப்போ வந்து 1க்கு வந்து 3 தான் வருது. ஸோ நேற்று கணக்கு தான் இன்றைக்கும் வருது நண்பர்களே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 13 ஓகேவா? இப்படி வச்சுக்கோமே 13. சரி, இப்போ வந்து நான் இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4க்கு 2, 2க்கு 8, 8க்கு 7, 7க்கு 6 அப்படியே மைனஸ் பண்ணிட்டேன் வரான். 4க்கு 2, 2க்கு 8, 8க்கு 7, 7க்கு 6 அப்படின்னு போயிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வரிசையாக மைனஸில் தான். அப்படின்னா 6க்கு வந்து 4 அப்படிங்கிற மாதிரி வரலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது சொல்லப்போனால். ஆனால் 4 ஏற்கனவே போர்டில் இருக்குது, 3 போர்டில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8, 7, 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து ஒரு வேளை 3 இல்லை சி போர்டில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சி போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுதான் நண்பர்களே, கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் நிறையா விஷயங்களை கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 1 இன்னும் வரல. சி போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த பேட்டர்னில் இருக்குது? 2, 3, 4, 5, 7, 8, 9, 0. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்மளுக்கு 1 வரல. ஒருவேளை இந்த 6க்குரிய பவர் 1 அப்படிங்கிற மாதிரி சி போர்டில் வரலாம். ஸோ 131 அப்படிங்கிறது தான் நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு காமிக்கிறேன். 131 ஓகேவா? இதுதான் பாக்ஸ்.
சரியா? மற்றபடி வேறு ஏன்னா 131னா ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் தேதி மார்ச்சுக்கும் 25ஆம் தேதி மார்ச்சுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த பக்கம் ஒரு 3 நாள், இந்த பக்கம் ஒரு 10 நாள், இந்த பக்கம் மொத்தம் 16 நாள் அப்படின்ற கணக்கில் ஏ போர்டில் சி போர்டில் என்ன ஒன்று வராமல் இருக்கிறதுங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயந்தான். அப்படின்னா 131 பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணு நான் இன்றைக்கி நம்ம கணிப்புகளாக இருக்கிறோம். 131 பாக்ஸ். ஓகே. இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இதுபடி இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு என்ன டி போடலன்னா 9க்கு 7, 7க்கு 9, 9க்கு 2, 9க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு 2ன்னு பவரில் வச்சால் 9க்கு 6, 6க்கு 7, 3க்கு 6னா 6க்கு 0னா 9க்கு 2னா அப்படின்னா 2க்கு வந்து 6 வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து 6ஆ, 2க்கு வந்து 4ஆனா 7க்கு 9, 9க்கு 2, 7க்கு 9, 9க்கு 2னா 2க்கு வந்து 7க்கு 9, 9க்கு 2னா 2க்கு 6. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிற ஒரு எண்ணு. டி போர்டில் 6 ஏபிசி எப்படின்னு இருக்குன்னா ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் 6. ஸோ நான் 131 அப்படின்றது எடுத்துருக்கேன். 6131 அப்படிங்கும்போது 6131 இது ஒரு கணக்காக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ இதுபடி நான் கணக்கில் ஒரு விஷயம் பார்ப்போம். ஏன்னா இது வந்து எடுத்து பார்க்கும்போது ஓகே, பட் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ 6131 அப்படின்ட்டு இருக்குங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 61 இருக்கு இல்லையா, நான் வந்து ஏபியில் என்ன பண்ணுறேன்னா ஏபி 61 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, அது வந்து அப்படியே பரட்டி நான் 31 எடுத்துக்கிறேன். ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் 6131, ஏசியை பொறுத்த வரைக்கும் 11 அப்படிங்கிற ஒரு 3 எண்ணை இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் 6131ங்கிறத எடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ரிசல்ட் பேட்டர்ன் படி எனக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3னா 6க்கு 2, 3க்கு 1னா 2க்கு 0, 1க்கு 5னா 0க்கு வந்து 4, 6204 தான் வருது. ஆனால் இருந்தாலும் நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 6131 பாக்ஸ் அவ்வளோதான். இது மட்டும் நான் இப்போதைக்கு கொடுத்துட்றேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நேற்றும் வந்து ஏ போர்டில் வந்து 5 வரும்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. 5 இப்போதைக்கு வைக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 1 தான். சரிங்களா? ஏ போர்டில் திருப்பி ரிப்பீட்டடாக என்னோடய கணிப்பில் இருக்கிறது 1 தான். சி போர்டில் ரிப்பீட்டடாக இருக்கிற நம்பர் இன்னும் கணிப்பில் 1 தான். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் 1 தான், அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆல் போர்டு திருப்பி தான் சொல்கிறேன், 1 திருப்பி 4க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1க்கு 4 டேரெக்டாக பவரு. அது பெண்டிங் நம்பரில் இருந்தாலும் சரி, எல்லா பொருளையும் 4 இருந்தாலும் சரி, திருப்பி 4 ரிப்பீட் ஆனாலும் சரி, 4 இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்தவரை சந்திக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன், பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மறக்காமல். சரியா? நீங்களே நம்ம கணிப்புகளை தெளிவாக பாருங்கள். நம்ம எடுக்கிறது 3 செட்டாக இருந்தாலும் அதில் ஏபி பேரில் வருது. ஒரு நாள் ஏபி பேரில் வந்தால் இன்னொரு நாள் நம்மளுக்கு போர்டு வயசில் தெரிஞ்சு. சரி, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த ஒரு மாத ரிசல்ட்டை கூட புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஒரு மாதம் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, போன மாதம் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக டெய்லியாக இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு நம்மளோட கணிப்பில் எப்படிலாம் கேசிங்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி நம்ம மேட்சிங் எப்படி வருது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ டி போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, 4 வருமா அப்படிங்கிற மாதிரி 4 யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் வந்து ஒரு தடவை பவரில் இவன் எடுத்துட்டான் அப்படின்னா அது திருப்பி அப்படி தான் போகும். 9க்கு 7, 9க்கு 2, 2க்கு 4. இன்றைக்கி 4 தான் வந்து டி போர்டில் இருக்குது. 4 அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. ஏன்னா
இந்த ஒரு 2 ரிசல்ட்டில் வந்து நம்மளுக்கு தனலட்சுமியிலேருந்து டபுள்ஸ் வந்துருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் 4974. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ பெருசாக இருந்தாலும் இது பண்ணி வரி பண்ணிக்காதீங்க. 4794 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4796, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3799. இந்த 3 எண்ணையும் கவனிச்சிருக்கீங்களா? இங்கே பாருங்கள். கவனிக்கலைன்னா கவனிக்கலன்னு சொல்லுங்கள். இங்கே 479, இங்கே 379, ரெண்டையுமே பாருங்கள். 479, 379. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 9 பவர். ஓகேவா? இது அப்படியே கண்டினியூட்டியாக அதுக்கு அடுத்தபடியாக எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமியில். ஏன்னா இது மாதிரி வரலாம் திருப்பி ரிப்பீட்டடாக. 3799 இருக்குது, இங்கே 5319 இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3க்கு 5, 7க்கு 3, 9க்கு 1, 9க்கு 5. இந்த கம்பெனி ரிசல்ட்டு படி பார்த்தீங்கன்னா 3க்கு 5னா 5க்கு வந்து 9 வருது, 5க்கு வந்து 9 வருது. 7க்கு 3னா 3க்கு வந்து 1 வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏ போர்டில் 1 வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு 1 அப்படின்னா 9க்கு 1 அப்படின்னா 1க்கு வந்து 5 வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9க்கு இந்த இடத்துல திருப்பி 9க்கு 5 அப்படின்னா மேலே போனால் 5க்கு 3. ஸோ நம்மளுக்கு 153ன்னு வருது. சரிங்களா? 153 அப்படிங்கிற மாதிரி வருது. 153 அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிசல்ட் வந்து 5315 அப்படிங்கிறதுனால திருப்பி அதே ரிப்பீட் ஆகுமாங்கிறது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கெஸ்ஸிங். நீங்கள் பாருங்கள், எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பெருசாக போயிடுச்சு. அதளவுக்கு தகவல்களை உங்கள்கிட்ட நான் தினசரி நம்ம சேனலில் சரியான டைமில் உங்களுக்கு தகவல்களை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். சரியான டைமில் உங்களை தேடி நம்மளுடைய சேனலில் வீடியோஸ், அந்த கெஸ்ஸிங் பேட்டர்ன் எப்படியெல்லாம் வந்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பான அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.